தங்கப்பத்திர திட்டத்தை அரசு கைவிடுகிறதா என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்திருக்கு. இதுக்கு காரணம் 2015-16 நிதியாண்டில் அரசு இந்த தங்கப்பத்திர சேமிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினப்ப 1 கிராம் தங்கத்துடைய விலை 3200 ரூபாயா இருந்தது. இப்போ 8000 ரூபாயை நோக்கி தங்கத்துடைய விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது அரசு கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த தங்க சேமிப்பு பத்திரத்தை வாங்கினீங்க அப்படின்னா எத்தனை வருடம் கழித்து நீங்கள் வாங்குறீங்களோ அதை என்கேஷ் பண்ணுறீங்களோ அப்போ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் எவ்வளவு தங்கத்துடைய விலை இருக்கோ அந்த தொகை மட்டும் இல்லாமல் 2.5% வட்டியோடு தரும் அப்படின்றதான் அரசு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்துடைய விலை சர்வதேச அளவில் தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கு. இதன் காரணமாக அரசு இந்த திட்டத்தை தொடரலாமா வேண்டாமா அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கடந்த நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. இப்போ 18,000 கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டம் தொடர்பாக அரசு பட்ஜெட்டில் நேரடியாக எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கலை அப்படின்றது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம்.